அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோவிந்தராஜ். நான் மண்ணீளத்தில் ஜிபிஜிஎம் ஃபர்னிச்சர் மார்ட் வச்சுருக்கேன். இப்போ தேர்தல் நம்ம தமிழகத்துலேயும் பாண்டிச்சேரிலையும் தேர்தல் திருவிழா நடந்துக்கிட்டுருக்கு. இந்த திருவிழாவில் நம்ம எல்லோரும் ஓட்டு போடணும். 100% வாக்கு அப்படின்றது தேர்தல் துறை நமக்கு கொடுத்துருக்குற டார்கெட். ஆனால் அது சாத்தியம் இல்லை. ஆனால் 99-98% வாக்குகள் கண்டிப்பாக நம்ம போடலாம். முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது பிரகாரம் அவங்க 100% வாக்கு எதிர்பார்ப்பாங்க. அதில் இறக்குறவங்க இருப்பாங்க, சுத்தமாக உடல்நிலை பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்க. அவங்களாலலாம் ஓட்டு போட முடியாது, கண்டிப்பாக முடியாது. இறந்தவங்க ஓட்டு போட முடியாது. ஸோ அதனால் 98 அல்லது 99% கட்டாயம் போடலாம். இப்படி நாம் நம்மளுடைய ஓட்டை கரெக்டாக போட்டோம்னா கண்டிப்பாக கள்ள ஓட்டுன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தது, நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஓட்டு அவசியம் போடணும். இது கடமை மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே. எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம கூட ஒருத்தர் வராரு, பயணிக்கிறாருன்னு வச்சுங்க. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கு வந்து மயங்கி விழுந்துடுறாரு. நம்மளுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் அந்த சிஆர்பின்னு ஒன்று பண்ணுவாங்க. அது பண்ண தெரிஞ்சும் அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அந்த ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே அவரோட உயிர் போயிடும். ஆனால் பண்ணி பிழைக்காது இறைவன் கையில் இருக்குது. ஆனால் பண்ணி பிழைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த நேரத்தில் நமக்குன்னு ஒரு சந்தோஷம் வரும். அந்த அளவுக்கு முக்கியமானது ஓட்டு போடுறது. என்னடா இது, நம்ம என்ன டாக்டரா, சிஆர்பி பண்ணுற அளவுக்கு முக்கியம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. 18 வயசு முடிஞ்சவங்க மட்டும்தான் ஓட்டு போடலாம். குழந்தைங்கள்லாம் ஓட்டு போட முடியாது. அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் யாரை நம்பியிருக்கு? நம்மளை நம்பி தான் இருக்குது. நாம் கட்டாயம் ஓட்டு போட்டு எதிர்கால குழந்தைங்களுக்கு நாம் நல்லது செய்யணும். அப்புறம் இன்னொன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிற்கிற வேட்பாளரில் எல்லாருமே நம்ம மனிதர்கள் தான், நமக்கு நல்லது செய்கிறவங்க தான். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு நல்லது செய்வாங்க, நல்லது செய்ய வர்றதுக்காக ஆசைப்பட்டு வந்து செய்வாங்க. ஆனால் அவங்கள நமக்கு பிடிச்சவங்களையோ, நம்ம கூட பயணிக்கிறவங்களையோ, அல்லது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களையோ, அல்லது நம்ம உயிருக்கு மேலே மதிக்கிறவங்களுக்கும் நம்ம ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கணும். அதில் அதிகபட்சம் யார் வராங்களோ அவங்க ஜெயிச்சு இந்த ஒரு பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி இது போன்ற பொறுப்புகளுக்கு வந்துடுவாங்க. வந்து நம்மளுக்கு நல்லது செய்வாங்க. ஓட்டு அவங்களுக்கு நம்ம போட்டிருந்தாலும் சரி, போடலனாலும் சரி. ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிக ஓட்டு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவங்க கண்டிப்பாக நமக்கு நல்லது செய்வாங்க. அப்படி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இருக்கிறவங்கள யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, நல்லவங்கன்னு தோணுதோ, உங்களுக்கு நல்லது செய்வாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடும். அப்புறம் எனக்கு யாரையுமே பிடிக்கலப்பா, யார் என்ன பண்ணுறது, நம்ம பொழப்பை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். இதில் யார் வந்தா என்ன, வரலனா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு போடாமல் மட்டும் இருந்துடாங்க. ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கட்டாயம் ஓட்டை உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா பதிவு பண்ணிடுங்க. இது உங்களுடைய எதிர்கால குழந்தைக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்று. இதுவே 3 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்புறம் நான் நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போதைக்கு இந்த பதிவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.